வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நான் வந்து தேனியிலேயே நான் படம் பார்க்கறேன்ட்டு. ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா நாங்க இங்கேயே தான் ஷூட் பண்ணோம். இங்க பக்கத்துல இருந்த எல்லா கிராமத்துக்கும் போனோம். எல்லா மக்களையும் அங்க சந்திச்சோம். நாங்க ஷூட்டிங் எடுக்கும்போது. இப்ப எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா, அந்த ஊர்ல அஃபெக்ட் ஆன மக்கள் எல்லாருமே வந்து எங்க படத்த பார்க்குறாங்க. வைகை டேம காட்டும்போது அவங்க கத்தி ஆரவாரம் பண்ணி என்ஜாய் பண்ணி படத்த பார்க்குறாங்க. அத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க என்ன மக்களுக்கு குடுக்கணும்னு நெனச்சோமோ, நானும் பொன்ராம் சார், சரத்குமார் சார் நாங்க என்ன குடுக்கணும்னு நெனச்சோமோ அது நடந்திருக்கு. மக்கள் நல்லா என்ஜாய் பண்றாங்க. தமிழ்நாடு மக்களும் படத்த எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு நல்ல வரவேற்பு தராங்க. நல்ல ரிவ்யூஸ் குடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு தேங்க் யூ சோ மச். இன்னும் யாரெல்லாம் படம் பார்க்கலையோ, தயவு செஞ்சு தியேட்டர்ல போய் படம் பாருங்க. உங்களோட சப்போர்ட் எங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தேவை. அண்ட் தேனி வந்து எனக்கு இப்போ இப்ப எப்படி நான் மதுரை வந்து எங்க அப்பாவோட ஊரு, சொந்த ஊருன்னு சொன்னீங்களோ, தேனியும் எனக்கு அந்த மாரி ஒரு 1வது சொந்த ஊர் ஆயிருச்சு எனக்கு. இங்கேயே இருந்து இந்த மக்களோட பழகி எனக்கு தேனி எனக்கு ரொம்ப நெருக்கமான ஊரு. அதனால இங்க இந்த மக்களோட வந்து படம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் நான் ஒரு 4 to 5 ஸ்கிரிப்ட்ஸ் நான் கேட்டிருக்கேன். அடுத்தடுத்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். வந்தோடனே நான் கன்ஃபார்ம் ஆனோடனே நான் அனௌன்ஸ் பண்றேன். இருக்கு. எல்லாமே இருக்கு. லவ் இருக்கு. பொலிட்டிக்கல் அட்டையர் ஒன்று இருக்கு, வேற ஆக்ஷன் ஒன்று இருக்கு. எல்லா ஜானர்லயும் ஒன்று பண்ணிட்டு இருக்கு கேட்டிருக்கேன். ஸோ அது ஒன்று கன்ஃபார்ம் ஆனோடனே அனௌன்ஸ்மெண்ட் வரும். நான் அப்போ சொல்றேன். அப்பா பொலிட்டிக்கல் கூட நிறைய நடிச்சிருக்காரு. ஓகே. அதனால ஃபேமஸ் ஆயிருக்காரு. ஓகே. அப்பா போலீஸ்ல தாங்க ஃபேமஸ். அதுக்கப்புறம் தான் பொலிட்டிக்கல்ல ஃபேமஸ். அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு புரியல. பொலிட்டிக்கல்லையும் அந்த மாதிரி தொடர்ந்து நடிக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கு. நான் பொலிட்டிக்கல் அட்டையர்னு தான் நான் சொன்னேன். ஸோ எல்லாருமே தானே ஒரு ஆக்டரா ட்ரை பண்ணி ஆகணும். அந்த மாதிரி நான் ஒன்று ட்ரை பண்றேன். அது நல்லா இருக்கா இல்லையான்னு மக்கள் நீங்க தான் எனக்கு சொல்லணும். அதே மாதிரி தான் இந்த படம் ரொம்ப சேவியும் பண்ணேன். இப்போ வரைக்கும் அதுதான் சொல்றேன். நல்ல வரவேற்பு வந்திருக்கு. இன்னும் மக்கள் எனக்கு வந்து நான் இதோட பெட்டரா பண்ணிருக்கணுமா, இதுவே இன்னும் நல்லா இருக்கான்னு உங்க மக்கள் நீங்க எனக்கு ஆதரவு கொடுக்கறது சொல்றதை பொறுத்து தான். இப்ப என்ன மாதிரியான கதாநாயகனா நடிக்கணும் விரும்புறீங்க? அப்படிலாம் இல்லைங்க. ஹீரோவா நான் ஒரே இதுல நான் இருக்க விரும்பல. எல்லாமே நான் ட்ரை பண்ண போறேன். இப்ப ஆக்ஷன் மட்டும்தான் நான் பொன்ராம் சாரோட படம் பண்ணிருக்க முடியாது. அதுக்கப்புறம் இப்ப நான் நெக்ஸ்ட் லவ் பண்ணு நீங்களே தான் கேக்குறீங்க. அப்ப அது பண்ண முடியாம போயிடும் இல்லையா? சோ எல்லாமே தான் நான் பண்ண போறேன். எல்லாத்தையும் நான் எல்லா ஜானரையும் நடிக்க போறேன். மக்கள் நீங்க எனக்கு சொல்லுங்க எந்த இது எனக்கு கரெக்டா இருக்குன்னு நான் அதுக்கப்புறம் அதுல யோசிச்சுக்கிறேன் எதுல செட் பண்ணலாம். அண்ணன் இப்போதைக்கு பாலிடிக்ஸ்ல இருக்காங்க. இப்போதைக்கு சினிமா வரதா எந்த இதுவும் இல்லை. ஸோ நான் மட்டும் சினிமா, அண்ணன் பாலிடிக்ஸ்ல தான். சரி. வைகை அணை 12 கிராமங்கள் வந்து அழிஞ்சது. அதனால வந்து அந்த வாழ்வாதார இழந்த மக்கள் வந்து ஒரு சில தொழில்களுக்கு போனாங்க. இன்னைக்கு அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஆனா இன்னைக்கு அந்த மாதிரியான இது கிடையாது. நான் சொல்றது 96ல நடந்த காலகட்டத்தில் நான் சொல்லப்பட்ட கதை. அந்த மாதிரில அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் போய் சேரல. ரோடு வசதி எதுவுமே இல்லாதனால, படிப்பறிவு இல்லை, அறியாமையால அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நல்ல நாலேஜ்ஃபுல்லா எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு. ஸோ நல்லதும் கெட்டதும் கலந்ததுதான் வாழ்க்கைன்ற மாதிரி அன்னைக்கு அது தவறா படிச்சு. ஆனா இன்னைக்கு இந்த வைகை டேம்னால இன்னைக்கு கிட்டத்தட்ட 7 மாவட்டங்கள் நல்லா இருக்குங்களா, அவங்களுக்கு அதுலயே சந்தோஷம். நம்ம இடத்த விட்டு கொடுத்தோம், அதனால 7 மாவட்டம் நல்லா இருக்கு, அது போதும்பா அப்படிங்கிற பெரியவங்களோட உணர்வுலாம் நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி சில பேருக்கு இன்னுமே உதாரணத்துக்கு சக்கரைப்பட்டி இந்த மாதிரி 2-3 ஊர்களுக்கு அந்த வைகை டேம்ல இருந்து தண்ணியோட குடிக்க கூட தண்ணி இன்னும் வரல அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லா மாவட்டத்துக்கும் தண்ணி அனுப்புறவங்கனால இவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்க முடியல. அவங்க நிலத்து மேலதான் தண்ணி இருக்கு, அந்த தண்ணி எடுத்து கூட குடிக்க முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கும் இருக்கு. அது அரசாங்கம் எல்லாம் பார்த்து கண்டிப்பா அது ஹெல்ப் பண்ணணுங்கிறது என்னோட கோரிக்கை. ஆமா, அடுத்த படம் நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா காமெடி கலந்த ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் தான் இருக்கும். இனிமேல் தான் முடிவு பண்ணும். கண்டிப்பா வருத்தப்பட வாலிசும் 2 வந்து கண்டிப்பா பண்ணுவேன். அதாவது என்னுடைய அடுத்த ட்ரீம்னா அதான். எனக்கு சேலஞ்சிங்னா ப்ராஜெக்ட் தான் அந்த வருத்தப்பட வாலிசும் 2ன்றது. எல்லாரும் சொல்லுவாங்க அது இன்னும் ஒரு நாள் பண்ண முடியாது, எப்படிப்பா எடுக்க முடியும்லாம் சொல்லுவாங்க. எடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட நான் ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதை எடுப்பேன். காலங்கள் மாறிட்டு இருக்கு. புதுசா குழந்தைங்க பிறந்துட்டு இருக்காங்க, புதுசா பசங்க வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தரை நம்பி தான் இருக்கணும் இல்ல, புது ஜென்ரேஷன் வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பொருந்த மாதிரி எல்லாமே வரும். இப்போ நம்ம கடையில் எல்லாமே ஒரு புது ஜென்ரேஷன் வராங்க இல்லையா, இன்னைக்கு பார்த்தா புதுசா ஜென்ரேஷன் நிறைய ஹீரோக்கள் வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே மாறுபடும்.